கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர்மீட்சி நேரத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31, 32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்ம சஞ்சலத்தோடு இருக்கலாம், ஒருவேளை பெரிய கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஒரு இடத்துல சொல்லுகிறது, அவர் அடித்தாலும் காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டுகிறவர். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு வழி இருக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு வழி இருக்கும். யார் இறங்காவிட்டாலும் கர்த்தர் இறங்குவார். யாரை கொண்டாகிலும் இறங்க வைப்பார். ஆகையினால நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எத்தனை விஷயங்களில் பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் இருந்தாலும் இந்த நாளில் கைவிடாத நேசர் என்னோடு கூட இருந்து என்னை அவர் நடத்தி வருகிறார். அன்பானவர்களே, எல்லாரையும் நடத்துவார். ஒரு சமாரியன் வெகு தூரமாய் பிரயாணப்பட்டார். வழியில் கள்ளர் கூட்டத்தில் அகப்பட்டார். கள்ளர் கூட்டம் அவனை அடித்து உதைத்து அவனுக்குரியதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. குற்றுயிராக கிடக்கிறான். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் பார்த்துட்டு அப்படி தூரமாக வழி விலகி போயிட்டாங்க. ஒரு உதவியும் செய்யலை. ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும். அடுத்தது 3வது ஒரு ஆள் வருது, சமாரியன். அந்த சமாரியன் அவனை பார்த்த உடனே அவனுக்கு காயத்தை எல்லாம் தொடச்சி, அந்த இரத்தத்தை எல்லாம் தொடச்சி, அந்த காயத்தில் எல்லாம் எண்ணெய் பூசி அதை கெட்டி அவனை தன்னுடைய வாகனத்தில் உட்கார வச்சு ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சத்திரத்து அதிகாரிகிட்ட சொல்கிறான், இவனை நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ நான் அதெல்லாம் திரும்பி வரும்போது சேர்த்து நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தேவையான பணத்தையும் கொடுத்து இன்னும் செலவானால் தருவேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் அடைக்கலம் கொடுக்கல. அதே நேரம் அந்த வழிப்போக்கன் யாருன்னே தெரியாது, சமாரியன். அவன் ஒரு சமாரிய தேசத்தான். அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பெரிய தொடர்புன்றுன்னு தெரியாது. ஆனாலும் பாருங்கள், அது நல்ல சமாரியன் அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமாரியன் தான் அவனுக்கு உதவி செய்தது. இன்றைக்கி ஒருவேளை நான் தனித்து இருக்கிறதே, நான் கைவிடப்பட்டு போய் இருக்கிறதே, என்னை தேற்றுவார் இல்லையே, என்னை ஆற்றி அரவணைப்பார் இல்லையே, கவலையோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? கவலைப்படாதுங்க. என்னை வழி நடத்தி, என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து நிலைநிற்க வைத்த தேவன் உங்களையும் அவர் வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை நீங்கள் துதிச்சு பாடுங்க. ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. அன்பானவர்களே, ஒரு முறை பாருங்க, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, அதில் உண்மையிலேயே சொல்லும்போது துதிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில்
துதிச்சு பாருங்க. தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதிச்சு பாடுகிற நேரத்தில் நமக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். பாரு, இந்த பாட்டு எனக்கு அந்த டைமில் ஆண்டவர் தந்தது. ஒரு இக்கட்டான நேரத்தில் சிரிக்க கூட முடியாது, யார்கிட்டையும் பேச கூட மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவரை துதிச்சு பாடின போது எனக்கு ஆண்டவர் விடுதலை தந்தார். கர்த்தரை பாடிடுவே, கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன், கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்றார். கர்த்தரை பாடிடுவே, கருத்துடன் பாடிடுவே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவே. இமை பொழுது கைவிட்டே உருக்கமாய் சேர்த்து கொள்வே, வாக்கு மாறிடார் என் மீட்பர் என்றென்றும் நடத்திடுவார். இமை பொழுது கைவிட்டே உருக்கமாய் சேர்த்து கொள்வே, வாக்கு மாறிடார் என் கர்த்தர் என்றென்றும் நடத்திடுவார். கர்த்தரை பாடிடுவே, கருத்துடன் பாடிடுவே, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவே. போற்றுவா போற்றட்டுமே, தூற்றுவா தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் சேவை செய்வேனே ஜபத்துடனே. போற்றுவா போற்றட்டுமே, தூற்றுவா தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் சேவை செய்வேனே ஜபத்துடனே. கர்த்தரை பாடிடுவே, கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவே. ஆமன் பானுள்ளே, ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. கர்த்தரை நான் பாடிடுவேன், கருத்தோடு பாடிடுவேன். எல்லாம் வேதத்தில் உள்ள வசனம்தான். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரையே பாடிடுவேன். அப்படி பாடுகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? இந்த கஷ்டமான நேரத்துலையும் இந்த அருமையான மகள், இந்த அருமையான மகன் என்னை பார்த்து துதித்து பாடுகாளே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட மனமகிழ்ச்சியாக இருப்பார், மனமகிழ்ச்சியாக இருப்பார். இன்றைக்கி நிறைய பேர் தொல்லைகள் கஷ்டங்கள் வருகிற நேரத்தில், பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் முறுமுறுக்குறதும் எரிச்சல் அடைகிறதும், கர்த்தருக்கு கண்ணுண்டா காது உண்டா, நான் பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கெல்லாம் போகிறனே, அவர் எனக்கு விஷயத்தில் ஒரு நன்மை செய்யலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறவிய, எரிச்சல் படுகிறவிய. அன்பானவர்களே, முதல் ஒன்று தெரிந்து கொள்ளணும், கொஞ்சம் ஆண்டவர்கள் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஞானத்தோடு ஞானத்தோடு நடக்கணும். பாம்பை போல
வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும், இந்த உலகம் பொல்லாத உலகம், அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளணும்னா, வேதத்தை வாசிப்பதின் மூலமாய் ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். மகளே இந்த பக்கம் போகாத, மகளே இந்த பக்கம் போகாத, இங்கே ஒரு பயங்கரம், இந்த வழியாக போ, நான் காட்டும் வழியில் போ, அந்த வழியில் போய் பாருங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, ஜெபித்து பாருங்க, அவர் கைவிடவே மாட்டார். நேற்றைக்கு தியானத்தில் வெளிச்சம் வர்றதுக்குள்ள வழி எங்கே? இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வெளிச்சம், உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொல்லுகிற தேவன். அவரை இறுக பிடித்து கொண்டால் வேதனையின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், இவா என்னை குறித்து பாடுகிறாளே, என்னை துதிச்சு பாடுறானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஏசாயா 54 அதிகாரம் 7, 8, 10, 11 இந்த 4 வசனங்களை இப்போ நான் வாசிக்க போகிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இமைப்பொழுது கைவிட்டேன், கொஞ்ச நேரம், ஒரு இமைப்பொழுது. அதுக்கப்புறம் அவர் எப்படி சேர்த்து கொண்டாராம்? உருக்கமாய் என்ன செய்தாராம்? சேர்த்து கொண்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு போகாது, உன்னை விட்டு போகாது. கிருபை மட்டும் இருந்தால் போதும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, என் மகனே நீ கிருபையில் பலப்படு. கிருபை எப்படி கிடைக்குது? கிருபை எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? கிருபை தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறதுனால. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்பானவர்களே, தாழ்மைப்பட்டு பாருங்க. சிலர் என்ன தெரியுமா, நான் பெரிய குடும்பம், நான் எப்படிப்பட்ட பெரிய குடும்பம் தெரியுமா, நாங்கள் அப்படிப்பட்ட பெரிய குடும்பம். அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையினால தான் தீமோத்தேயுவுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு 2 தீமோத்தேயுவில், கிருபையில் பலப்படு. எவ்வளவுக்கு நம்ம தாழ்மைப்படுகிறோமோ நமக்கு அந்த கிருபையை தேவன் தருகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி எவ்வளவு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் நம்மை பலப்படுத்தி எழுப்பி நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன்னு சொன்னால் பெரிய பலசாலி இல்லை அன்பானவர்களே. இந்த ஊழியத்துக்கு இந்த டிவி ப்ரோக்ராம் வாரதுக்கு முன்னால் சரீரம் எல்லாம் பலவீனப்படுகுது. வயது முதிர்ந்துட்டு முடியாது தான், ஆனாலும் ஏசப்பா என்னை பலப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்தி அழைத்து வருகிறார். நீங்களும் நல்லா ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, எரிச்சல் அடையாதுங்க. இப்படி எனக்கு கஷ்டம் இருக்கே, எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி
நீங்கள் எரிச்சல் படாதுங்க. இனி கிறிஸ்மஸ் காலம் வருது, எல்லோரும் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. பெரிய நிறைய விலை உயர்ந்த துணி, நகைகள், பெரிய ஃப்ரிட்ஜு, பெரிய பெரிய பெரியதாட்டு வாங்குவாங்க. நம்ம அவங்கள பார்த்து பொறாமையும் பட வேண்டாம், நம்ம அதுக்காக கடன்பட்டும் வாங்க வேண்டாம். நமக்கு எப்படி முடியுமோ அப்படி வாங்கலாம், எப்படி முடியுமோ அப்படி வாங்கலாம். எங்கள் அப்பா இறந்த போது நிறைய வசதி தான், ஆனால் என்ன செய்யுது, எங்கள் சொத்து சுதந்திரங்கள் எங்கே இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியாது. அதனால் நிறைய கஷ்டப்பட்டோம். துணி வாங்க கூட கஷ்டம். கிறிஸ்மஸுக்கு துணி வாங்க என்னத்தை வாங்கி தர போகிறாங்களோ இயேசுவே, ஆசையாக இருக்கும். நல்ல நல்ல துணி வாங்கி தர மாட்டாங்களா, ஆசையாக இருக்கும். அந்த காலத்தில் தேவியோடு எங்கள் ஊர், அதில் தலையில் ஒரு துணி மூட்டை சுமந்து கொண்டு வந்து அவங்க எது தாராங்களோ அதுதான். ஒரு கடைக்கு போனோன்னு சொன்னால் விதவிதமாக பார்த்து வாங்கலாம். ஆனால் தலையில் ஒரு சுமடு துணி சுமந்து கொண்டு வருவார் ஒருவர், அவர்கிட்ட இருந்து தான் வாங்கி தருவாங்க. அங்கே பார்த்தா அது ஒன்று தான் இருக்கும், அதை விட்டு இன்னொன்று பார்த்து வாங்கலான்னா இருக்காது. பாருங்கள், அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனாலும் கடன்படாமல் அம்மா ஜெபத்தோடு எங்களை வளர்த்தனால கைவிடாத தேவன் எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் ஆண்டவர் நல்ல சூழ்நிலையில் வச்சுருக்காங்க. நான் ஃபுல் டைம் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில் எல்லாரும் இறந்து போனாலும் என்னை கைவிடாத தேவன் உங்களோடு பேச வைத்திருக்கிறார். உங்கள் கஷ்டத்தில் நான் இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறார். ஒரு யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கலாம். அன்பானவர்களே, நம்ம நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஓடுகிற ஓட்டம். கொஞ்ச காலம் 6லும் சாவு 100லும் சாவு தான். கொஞ்ச கால ஓட்டம். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நித்திய ஜீவனை இழந்தோன்னா நித்திய நரகத்தில் போய் நித்தியமாக அங்கே அழுகையும் அந்த அந்த நெருப்பு அவியாமலும் அந்த புழு சாவாமலும் நம்மளும் செத்தும் போக மாட்டோம். காலமாக அந்த வேதனையில் இருப்போம். ஆகையினால இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. ஆகையினால தைரியமாக இருங்க. மீகா 7:9, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமாட்டு ஒரு பாவம் செய்தனே, கர்த்தருக்கு விரோதமாக தவறு செய்திருக்கிறனே, இவ்வளவு அன்புள்ள ஆண்டவருக்கு விரோதமாக நான் தவறு பண்ணிட்டனே, என்னை மன்னிப்பாரா? துடிச்சிட்டு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? மன்னிப்பார். அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி விடுங்க. தாவீது ராஜா ஒரு முறை செய்த தவறுக்கு சங்கீதம் 51 எழுதி அழுது அழுது ஜெபித்தார். இழந்து போன கிருபையை திரும்ப தாரும், அந்த அபிஷேகத்தை திரும்ப தாரும் கெஞ்சி ஜெபித்தார். ஆண்டவர் அந்த நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். ஒருவேளை தப்பு செய்தவர்களுக்கோ தண்டனை உண்டு இல்லையா? அந்த தண்டனை கிடைக்கும்போது கொஞ்சம் வலியாக தான் இருக்கும். ஆனாலும் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அன்பானவர்களே, இப்படி ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். தெரியாமல் தவறு செய்துட்டேன், அப்படியே செத்துற முடியுமா? தவறு செய்துட்டேன், இனி நான் தற்கொலை பண்ணிடுறேன், செத்து தான் போகிறேன்னு சொன்னால் நரகத்து தான் போவோம். ஆண்டவர்கள் சமூகத்தில் வாருங்க. ஒரு பக்தன் பாடுவார், எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார்,
துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு சொல்றார். துரோகம் செய்த போதிலும் என்னை நோக்கிப்பார் ரட்சிப்பார். பேதுரு கூடவே மடியில் இருந்தவர், ஏசப்பா ஏசப்பான்னு. கடைசியில் இயேசு பிடிக்கப்பட்ட போது என்ன செய்தார்? வேலைக்காரிக்கு மத்தியில், சாத வேலைக்காரிக்கு மத்தியில், அவனே எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாதுன்னு ஒருக்கா இல்லை 3 தடவை மறுதளித்த பேதுரு. ஆனால் பாருங்க, சேவல் கூவுற சத்தம் கேட்ட உடனே தானே பழைய நினைவு ஞாபகத்தில் வருது. சேவல் கூவுவதற்கு முன்பு 3 தடவை என்ன நீ மறுதளிப்பாயின்னு சொன்னாரே. ஐயோ மறுதளிச்சிட்டனே, என்ன மன்னிங்க என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை மன்னிச்சார். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று புது பலன் அடைந்து பாருங்க, அந்த எருசலேமில் சாட்சி சொல்லி 3000 5000ன்னு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. பாருங்க, யூதாஸ்காரியத்தை என்ன பண்ணார்? அவர் குற்றமில்லாத இரத்தத்தை, ஐயோ நான் காட்டிட்டனே காட்டி கொடுத்துட்டனே அங்கலாய்க்காரு. ஆனால் மன்னிச்சுடுங்கப்பான்னு சொன்னால் மன்னிச்சிருப்பார், மன்னிச்சுடுங்க ஏசப்பான்னு மன்னிச்சிருப்பார். ஆனால் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனேன்னு சொல்லி தூக்கு போட்டு செத்துட்டார். நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. தற்கொலை பண்ணுறவங்க நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. அன்பானவர்களே, எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. இரக்கம் உண்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் தான் உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவம் செய்த பாவியை கூட தள்ளி விடாதபடி ஆண்டவரே, எந்த பாவியானாலும் தள்ளமாட்டேன் என்று சொல்லுகிற தேவன், இமைப்பொழுது கைவிட்டாலும் உன்னை உருக்கமான கரங்களினாலே சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, நீர் எங்களை பொறுப்படுத்து கொள்ளும். உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும். எங்களை உமது கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இருந்தாலும் உடைய பரிசுத்தமான இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.